ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாட் ரெசிபி, அதுவும் மசாலா பூரி. மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பசங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குறனா நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அதுவும் பயமாக இருக்குது நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னா. இந்த ரெசிப்பியை நாம் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நம்ம குட்டீஸ்க்கும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துக்கலாம். 2 ஆனியன், 2 டொமேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 2 டொமேட்டோஸ் ஏன் கட் பண்ணலன்னு பார்க்குறீங்களா? அந்த பட்டாணி வேகிறதுக்குள்ளே கட் பண்ணிக்கலான்னா, அதே மாதிரி 4 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ட்ரை சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புங்க, அப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் எவ்வளோ பாக்கெட் போட போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு மட்டும் கரெக்டாக சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால தான் தேவையான அளவு உப்புன்னு சொல்கிறோம். இந்த பச்சை பட்டாணியை ஐயோ ஊற வைக்க மறந்துட்டோமே, திடீர்னு பசங்க கேட்டால் எப்படி செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த பச்சை பட்டாணியை நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஹாட் பேக்கில் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1 ஹவர் அது திறக்காமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 1 ஹவர் கழித்து பாருங்களேன், அது ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கும். அந்த பாயில் ஆனதை ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைப்போம்ல, அதே மாதிரி குக்கரில் போட்டு தான் நானும் வேக வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி அந்த பச்சை பட்டாணியோடு சேர்த்து வேக வைக்கிறேங்க. அந்த பச்சை பட்டாணி தண்ணி ஊற்றி, அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதோட உருளைக்கிழங்கும் போட்டு, மறக்காமல் இதில் மஞ்சத்தூளும் போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. நான் மஞ்சத்தூள் எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் மஞ்சத்தூளும் போட்டு நானும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு குக்கர் மூடி நல்லா வேக வைக்க போகிறேங்க. நம்ம இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்னா நம்ம ஒரு 5 6 சவுண்டு விட்டால் போதுங்க. பட் இது நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி தான் சோக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 8 சவுண்டு விடுங்களேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு 7 8 சவுண்டு விட்டுருக்கேன். இந்த பானிபூரி தாங்க நான் யூஸ் பண்ணேன். இந்த ஷேப் பானிபூரி தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 2 பாக்கெட்டுங்க, 2 பாக்கெட் அளவு எடுத்துருக்கேன் பானிபூரி பாக்கெட்டு. இப்போ பாருங்கள் 7 8 சவுண்ட் நல்லா வெந்துருச்சு, பாயில் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா நறுக்கி வச்சுட்டேங்க. ஒரு 2 3 எப்படி நறுக்கி வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேங்க, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நான் எடுத்து வச்சுருந்த அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, அப்புறம் ஆனியன், அந்த ஆனியன்லாம் நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்தேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேங்க. சோம்பு, அந்த கிராம்பு, அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த தக்காளியும் இந்த மாதிரி போட்டு அதோடைய வெங்காயத்தோடையே போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. ஸோ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நல்லா நறுக்கி அதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் இப்படி பண்ணிங்கன்னா, அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வதக்கினும் போது இதுக்கு இந்த தக்காளி நல்லா மசிக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. அப்போ தான் இந்த தக்காளி நல்லா பாயில் ஆகும், நல்லா சீக்கிரமாக மசிச்சு அரைக்கும்போது திட்டாக இல்லாமல் அங்கங்கே நிற்காமல் நீட்டாக வருங்க. அதனால தான் அதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ அது நல்லா இதாகிடுச்சு. அது மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை என்ன பண்ணுறேங்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திரும்ப அதே கடாயில் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த 2 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூன் அளவு திரும்பவும் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பேருக்கு கொஞ்சமாக வந்து ஒரு கடுகு போட போகிறேங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கடுகு போடுறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சோம்பு, கிராம்பு, அதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்றேங்க. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த புளி தண்ணி ஊற்றுறேன். அந்த 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றுறேன். அப்படி எடுத்து வச்சுருந்தா அந்த ட்ரை சில்லி பவுடர் சொன்னேன் பார்த்தீங்களா, வரமிளகாத்தூள், அதை ஆட் பண்ணுறேன். இப்படி 1 பை 1 நான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலா கொதிக்கும் போதே இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேங்க. அந்த அரைச்ச விழுதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க.
இது நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த கடையிலலாம் கொதிக்க வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பானிபூரி கடையிலலாம் அந்த மாதிரி இது நல்லா போட்டு கொதிக்க விட்டுறேங்க. இது நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இது கொதிக்கும்போது மறக்காம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் சொல்ல மறந்துட்டேன் இன்கிரீடியன்ஸில். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்களேன், அது இந்த சைடு கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இது நல்லா பாயில் ஆகி ஆறி வந்துடுச்சு. இப்போ ஆறின பச்சை பட்டாணியை இந்த மாதிரி ஒரு ஸ்மேஷரை வச்சு நான் நல்லா மசிச்சுக்கிறேங்க. அந்த பச்சை பட்டாணியை குக்கர்லேயே நல்லா மசிச்சுக்கிறேன். அதை தான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு மசிச்சிருக்கேன் அந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும். அந்த மசிச்சதை எடுத்து அந்த கடாயிலே போட்டு நான் நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணுறேங்க. அந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் மசிச்சதை திரும்ப அந்த கடாயில் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ பாருங்களேன், இப்போவே ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. பட் நமக்கு கடையில் காமிக்கிற அளவுக்கு வேணும்னா கண்டிப்பாக இதில் தண்ணி சேர்த்தணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கெட்டியாக ஆகக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஸோ 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதுக்கு வந்து கொதிக்க விட்றேங்க. அது அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பூரியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேங்க. அது போக இந்த 2 ஆனியனில் ஒரு ஆனியனை தான் அங்கே நறுக்கி போட்டிருந்தேன். இன்னொரு ஆனியனை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு தக்காளியும் நல்லா பொடி பொடியாக பொதிக்க வச்சுருக்கேன். இந்த மசாலாலாம் அந்த பானிபூரி கடையில் சொல்கிற மாதிரி நல்லா கொதிச்சுட்டே இருக்கணுங்க. அதுக்குள்ளே நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒருத்தருக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறேங்க. மாற்றிட்டு அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறத எடுத்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேங்க. சுற்றி ஊற்றுறேன் அந்த பூரி மேலே. இப்போ பாருங்கள், அந்த மசாலா வந்து இந்த பச்சை பட்டாணி மசாலா இதை வந்து அப்படியே அந்த பூரி மேலே சுற்றி ஊற்றிருக்கேன். சுற்றி ஊற்றிட்டு அப்படியே அந்த நறுக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். ஒரு தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு தக்காளி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் இதெல்லாம் போட்டுடுறேங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஓமப்புளி, அப்புறம் கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு இப்போ எதுவும் இல்லை. குட்டீஸ் கேட்டனால வெறும் நான் தக்காளி ஆனியன் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி பண்ண சமயத்தில் வந்து கொத்தமல்லி தழை அதெல்லாம் எதுவும் இல்லை. டின்னர் சமயத்தில், ஸ்நாக்ஸ் சமயத்தில் ஸோ வாங்கவும் முடியல. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு டக்குன்னு பண்ணி கொடுத்தேன். பட் எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி பண்ணும்போது அந்த வாசனை இதுவும் பயங்கரமாக இருந்துச்சுங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சீக்கிரமாகவும் காலி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபி. எனவே இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி கடையில் கொடுக்குற மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். இது பண்ணவே காலி ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சாட் ஐட்டம்ஸ் ரெசிபி நான் ஏற்கனவே பல ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க. லைக் பானிபூரி ரெசிபி, பேல்பூரி ரெசிபிஸ் எல்லா ரெசிபியுமே போட்டிருக்கேன். சாட் ஐட்டம்ஸில் எல்லா ரெசிபியுமே போட்டுட்டேன் என் சேனலில். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்க. அதையும் கிளிக் பண்ணி பாருங்களேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் சேனல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க.